மாட பூராவதாகி இழந்த மரம் ஜம்மூத்திலே நீரி இறங்கிடுவாய் மௌலா யா சல்லி வஸல்லிம் மலக்கூத்து மாமலையில் மாட பூராவதாகி இழந்த மரம் ஜம்மூத்திலே ஏறி இறங்கிடுவாய் மௌலா சல்லி வஸல்லிம் வெள்ளுக்குள் வெண்ணையை போல் எங்கும் நிறைந்தவளே உள்ளுக்குள்ளாயிருந்து உட்கதவை பூட்டி கொண்டாய் மௌலா யா சல்லி வெள்ளுக்குள் வெண்ணையை போல் எங்கும் நிறைந்தவளே உள்ளுக்குள்ளாயிருந்து உட்கதவை பூட்டி கொண்டாய் மௌலா யா சல்லி வஸல்லிம் الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வசனங்களை பற்றி, தன்னுடைய கலாம் என்று சொல்லுகின்ற திருக்குர்ஆன் வசனங்கள் அடக்கியிருக்கின்ற அர்த்த புஷ்டிகளை பற்றி, அதனுடைய தாற்பயத்தை பற்றி திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. முஹம்மதே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். குல், முஹம்மதே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி, என்னுடைய இறைவனின் திருவசனங்களுக்கு விளக்கம் எழுதுவதற்கு கடல் மையாக இருக்குமானால், லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, என்னுடைய ரப்பின் வசனங்களுக்குரிய விளக்கம் முடிவதற்கு முன்னால் இந்த கடல்கள், மையாக ஆக்கப்பட்ட கடல்கள் எல்லாம் முடிந்து போகும். ஒலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா,
அந்த கடலை போல் இன்னும் ஒரு கடலை மையாக்கி எழுதினாலும் கூட மைதான் முடிந்து போகுமே அன்றி அல்லாஹ்வின் திருவசனத்துக்குரிய விளக்கம் விவரம் முடிவடையாது என்று மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம் சகோதரர்களே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாமாகிய திருக்குர்ஆன் வசனங்கள் 114 அத்தியாயங்கள் திருக்குர்ஆனிலே இருக்கின்றன. 6666 வசனங்கள் திருக்குர்ஆனிலே இருக்கின்றன. இந்த வசனங்களுக்கு விளக்கம் எழுதுவதற்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா கடல்களையும் மையாக்கி எழுதினாலும் மை முடிந்துவிடும், விளக்கம் முடியாது. திரும்பவும் அந்த கடல்களை எல்லாம் மையாக்கி எழுதினாலும் விளக்கம் முடியாது, மை முடிந்துவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அப்படியானால் திருக்குர்ஆன் பொதிந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய வசனம் உள்ளடக்கி இருக்கின்ற தத்துவத்தையும் தாற்பயத்தையும் எவராலும் மட்டிட்டு இவ்வளவுதான் என்று கூறவே முடியாது. இன்று உலகத்தில் குர்ஆன் வந்த காலத்திலிருந்து இன்று வரை இதே நிமிடம் வரை எழுதப்பட்ட தஃப்சீர்கள், திருக்குர்ஆன் விளக்கங்கள் இவ்வளவு இருக்கும். இதோ இருக்கக்கூடிய ஹவுமில் உள்ள நீரை மையாக்கி எழுதினாலும் இந்த ஹவுமில் இருக்கக்கூடிய நீர் மிஞ்சித்தான் இருக்கும். அந்த அளவுக்குத்தான் தஃப்சீர்கள் இதுகால வரை எழுதப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் உலகில் உள்ள கடல்களை எல்லாம் மையாக்கி எழுதினாலும் கூட அல்லாஹ்வுடைய கலாமின் தாற்பயம், அதனுடைய விளக்கம் முடியாது என்று சொல்கிறானே, திருக்குர்ஆனுடைய மகிமை விளங்குகிறதா? அல்லாஹ்வுடைய கலாமினுடைய தாற்பயம், அந்தஸ்து, அது அடக்கி இருக்கின்ற தத்துவம் புரிகிறதா சகோதரர்களே? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் குர்ஆனி வஹ்ரன் வ பத்னன் வலிக்குல்லி பத்னின் 70 பத்னன் வஃபீ ரிவாயத்தின் 70,000 பத்ன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருக்குர்ஆனுக்கு உள்ளும் புறமும் உண்டு, உள்ளர்த்தமும் வெளி அர்த்தமும் உண்டு. ஒவ்வொரு உள்ளர்த்தத்திற்கும் 70 உள்ளர்த்தம் உண்டு. ஒவ்வொரு உள்ளர்த்தத்திற்கும் 70,000 உள்ளர்த்தம் உண்டு என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் அடக்கி இருக்கின்ற தத்துவங்களை இவ்வளவுதான் என்று எவராலும் மட்டிட்டு கூற முடியுமா? முடியாது. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனத்தின் பேக்கி கீழே இருக்கின்ற நுக்தாவுக்கு, பேக்கி கீழே இருக்கின்ற அந்த புள்ளிக்கு நான் விளக்கம் எழுதினால் 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவு கிதாபுகள் எழுதுவேன் என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். எதற்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வசனத்தில் உள்ள பேக்கி கீழே உள்ள அந்த நொக்குத்தாவுக்கு, அந்த புள்ளிக்கு, அந்த டொட்டுக்கு நான் விளக்கம் எழுதுவதாயிருந்தால் 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய கிதாபுகளை எழுதுவேன் என்றால், அந்த பே அதற்கு கீழே இருக்கக்கூடிய நொக்குத்தா உள்ளடக்கி இருக்கக்கூடிய தத்துவங்களை எவராலும் மட்டிட்டு
இவ்வளவுதான் என்று சொல்ல முடியுமா சகோதரர்களே? இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாமுக்கு எவராலும் வரையறுத்து மட்டிட்டு விளக்கம் சொல்ல முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ இமாம்கள் தப்சீர்கள் எழுதியிருக்கிறார்கள், எத்தனையோ பெரியார்கள் திருமறைக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் படிப்பறிவை கொண்டு தன்னுடைய திறமையை கொண்டு எழுதப்பட்ட தப்சீர்கள் அத்தனையுமே ரத்து செய்யப்பட்டவைகள் தான். திருமறைக்கு சரியாக விளக்கம் எழுதக்கூடிய தராதரம் தன்மை அவுலியாக்களுக்கு மாத்திரமே உண்டு. அந்த அவுலியாக்களால் மாத்திரம்தான் திருமறைக்கு சரியாக விளக்கம் எழுத முடியும். மற்றவர்கள் எழுதிய தப்சீர்கள் இன்று உலகத்திலே தப்சீர்கள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் கூட அவை சரியானவை அல்ல. ஒலிமார்கள் விலாயத்தை பெற்றவர்கள் எழுதியிருக்கிறார்களே தப்சீர்கள், விளக்கங்கள், அவைதான் சரியானவை. இதை நான் ஏன் முன்கூட்டி சொன்னேன் என்றால், சென்ற வாரம் உங்கள் மத்தியிலே திருக்குர்ஆனில் இடம்பெற்றுள்ள 114 சூரத்துகளில் மிகச் சிறிய சூரத்திற்கு வெளிப்படையான வாஹிரான அர்த்தத்தை நான் சொல்லி காட்டினேன். இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இன்னா ஆதைனாக்க, நபியே நாயகமே, நாங்கள் உங்களுக்கு தந்தோம் அல் கௌசர், கௌசர் நதியை தந்தோம். அந்த நதியை பற்றிய விளக்கம் சென்ற வாரம் நான் சொல்லி இருக்கிறேன். ஆகையினால் ஃபஸல்லி லிரப்பிக, உங்களுடைய ரப்பை நீங்கள் தொழுங்கள், வன்ஹர், குர்பான் கொடுங்கள், இரத்தத்தை ஓட்டுங்கள், ஹஜ் பெருநாள் தினத்திலே உல்ஹியா கொடுங்கள். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உங்களை எவன் விரோதம் கொள்கிறானோ, உங்களை எவன் கோபிக்கின்றானோ, கோபப்படுத்துகின்றானோ, உங்களை எவன் கீழ்த்தரமாக பேசுகின்றானோ அவன் ஹுவல் அப்தர், அவன் மூதேவி, அவன் அருள் பெறாதவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இந்த வசனத்துக்கு, இந்த அத்தியாயத்துக்கு வெளிப்படையான அர்த்தம் இதுதான் என்று நான் சொன்னேன். இதற்கு உள்ளர்த்தமும் உண்டு. அந்த உள்ளர்த்தத்திற்கு 70 உள்ளர்த்தங்களும் அல்லது 70,000 உள்ளர்த்தங்களும் உண்டு. நமக்கு அவை தெரியாது. இருந்தாலும் ஒரு உள்ளர்த்தத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படியானால் ஏனைய உள்ளர்த்தங்கள் எப்படியானவையாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தனை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. இன்னா அத்தைனாக்க, நபியே நாயகமே, உங்களுக்கு நாங்கள் தந்தோம் அல் கௌசர, கௌசரை தந்தோம். கௌசர் என்றால் சுவர்க்கத்தில் ஓடுகின்ற ஒரு நதி என்று நான் விளக்கம் தந்திருக்கிறேன். இங்கே பெரியார்கள், ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள், கௌசர் என்பது அது நதி அல்ல. நபியே, உங்களுக்கு கௌசரை தந்திருக்கிறோம். கௌசர் என்ற சொல் நீங்கள் அரபு மொழி படிக்காதவர்களாக இருப்பதினால் அதனுடைய தாற்பயம் தெரியாது. கௌசர் என்ற சொல் ஃபௌஅல் என்ற அமைப்பிலே வந்திருக்கிறது. ஃபௌஅல் என்ற அமைப்பிலே வந்திருக்கிறது. இதற்கு விளக்கம் என்ன சொல்கிறார்கள்? மஅரிஃபத்தல் கஸ்ரதி பில் வஹ்ததி வ மஅரிஃபத்தல் வஹ்ததி பில் கஸ்ரதி, இப்படியான ஒரு தன்மையை முஹம்மதே உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒன்றை கொண்டு பலதை அறியும் நிலையையும், பலதை கொண்டு ஒன்றை அறியும் நிலையையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ சிறப்புகளை கொடுத்தான், எத்தனையோ தன்மைகளை கொடுத்தான். அதில் ஒரு தன்மை மஅரிஃபத்துல் கஸ்ரதி பில் வஹ்ததி வ மஅரிஃபத்துல் வஹ்ததி பில் கஸ்ரதி. ஒன்றை கொண்டு பலதை அறியும் நிலை, பலதை கொண்டு ஒன்றை அறியும் நிலை, இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான். அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். இன்னா அஅதைனாக்கல் கௌஸர், உங்களுக்கு கௌஸரை தந்தோம். அது எப்படி? சிருஷ்டிகள், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் எத்தனையோ கோடானு கோடி சிருஷ்டிகள் இருக்கின்றன. இவற்றை கஸ்ரத் என்று நாங்கள் சொல்லுகிறோம், அதிகமானவை என்று சொல்லுகிறோம். இந்த அதிகமானவைகளை கொண்டு ஒன்றை அறிதல், சிருஷ்டிகளை கொண்டு அதிகமாக இருக்கின்ற சிருஷ்டிகளை கொண்டு அல்லாஹ் ஒருவன் என்று அவனுடைய வுஜூதை அறிதல், ஒன்றை கொண்டு பலனை அறிதல். அல்லாஹ் ஒருவன், அவனுடைய வுஜூத் ஒன்று, அதை கொண்டு பலதை அறிதல், சிருஷ்டிகளை அறிதல். இப்படியான ஒரு நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். இந்த நிலை நபிமார்களுக்கும் இருந்திருக்கிறது, வலிமார்களுக்கும் இருந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஆரிஃபீன்களுக்கும் இருந்திருக்கிறது. அந்த நிலையைத்தான் நாங்களும் அடைய வேண்டும். உதாரணமாக இதை விளங்கப்படுத்துவதாயிருந்தால், நீங்களும் இதை தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு உதாரணத்தை நான் தருகிறேன். பஞ்சு, குத்துன் என்று சொல்லக்கூடிய பஞ்சு ஒரு குவியல் இருக்கிறது. இந்த பஞ்சு ஒன்றுதான், வஹ்தத், அதைத்தான் வஹ்தத் என்று சொல்கிறோம். ஒன்றுதான், பஞ்சு என்பது ஒன்றுதான். இந்த பஞ்சை நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் அந்த ஒன்றில் பலரை பார்க்க வேண்டும். அப்படி ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட வேண்டும். பஞ்சு என்ற ஒன்றில் பலனை பார்க்க வேண்டும் என்றால் எதை எதை பார்க்க வேண்டும்? பஞ்சினால் எதையெல்லாம் செய்யலாமோ அதையெல்லாம் அந்த பஞ்சிலே பார்க்க வேண்டும். பஞ்சிலே ஷர்ட்டை பார்க்க வேண்டும், ஷாரனை பார்க்க வேண்டும், சாரியை பார்க்க வேண்டும், சால்வையை பார்க்க வேண்டும், தொப்பியை பார்க்க வேண்டும். பஞ்சை கொண்டு எதுவெல்லாம் செய்யப்படுமோ அதையெல்லாம் அந்த ஒன்றாகிய பஞ்சிலே நாங்கள் பார்க்க வேண்டும். பஞ்சு ஒரு குவியல் இருக்கிறது. இந்த பஞ்சை பார்க்கும் போது இந்த வஸ்துக்களை எல்லாம் நாங்கள் அந்த பஞ்சிலே பார்க்க வேண்டும். இது ஒரு நிலை. இதற்கு ஒன்றில் பலதை பார்த்தல் என்று சொல்லப்படும். ஷுஹூதுல் கஸரத்தி ஃபில் வஹ்தத்தி என்று அரபியிலே சொல்லப்படும். ஒன்றில் பலதை பார்த்தல் என்று சொல்லப்படும். மாற்றி பாருங்கள், பலவில் ஒன்றை பார்த்தல். ஒன்றில் பலதை பார்த்தலுக்கு இப்போது நான் சொன்ன உதாரணம். அதே விதமாக பலவில் ஒன்றை பார்த்தல், ஷர்ட், ஷாரன், ஷால்வை, தொப்பி, சாரி, இவையெல்லாம் பல வஸ்துக்கள். இந்த பல வஸ்துக்களில் ஒன்றை பாருங்கள். அது எது? எதை பார்க்க வேண்டும்? பஞ்சை பார்க்க வேண்டும். ஷர்ட்டிலே பஞ்சை பார்க்க வேண்டும், ஷாரனிலே பஞ்சை பார்க்க வேண்டும், சால்வையில் பஞ்சை பார்க்க வேண்டும், சாரியிலே பஞ்சை பார்க்க வேண்டும். இப்படி பல வஸ்துக்களில் ஒன்றை பார்க்கும் நிலை ஷுஹூதுல் வஹ்தத்தி ஃபில் கஸரத்தி என்று அரபியிலே சொல்லப்படும். இப்படியான ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான். இந்த நிலை எங்களிடம் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும்.
இது எதை உணர்த்துகிறது? அல்லாஹ்வில் சிருஷ்டிகளை பார்க்க வேண்டும். அதுதான் ஒன்றில் பலதை பார்த்தல். சிருஷ்டிகளில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். அதுதான் பலதில் ஒன்றை பார்த்தல். இந்த ஒரு நிலை எவருக்கு கிடைக்கவில்லையோ அவர் இந்த உலகத்தில் தலைகீழாக நின்று வணங்கினாலும் சரியே அல்லாஹ்வை போய் சேர மாட்டார், அல்லாஹ்வை போய் அடைந்து கொள்ள மாட்டார், அவர் சுவர்க்கத்துக்கு போக மாட்டார். இதுதான் இஸ்லாத்தின் முடிவு. இதை இப்படியான நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? இன்னா ஆதைனாக்கல் கௌஸர், இப்படி ஒரு நிலையை உங்களுக்கு தந்திருக்கிறோம் நாயகமே. ஃபஸல்லி லிரப்பிக, எனவே உங்களுடைய ரப்பை நீங்கள் தொழுங்கள். ஏன் தொழ வேண்டும்? இஸ்திகாமத். இஸ்திகாமத் இஸ்திகாமத் என்று உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லி இருக்கிறோம், விளங்கப்படுத்தி இருக்கிறோம். இஸ்திகாமத்துடைய நிலையில் இருந்து நீங்கள் தொழுங்கள். ஒன்றில் பலரை காணும் நிலையிலும் பலரில் ஒன்றை காணும் நிலையிலும் இருந்து நீங்கள் தொழுங்கள். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அருங்கள். நஹர என்று சொன்னால் அறுத்தான். வன்ஹர், நீங்கள் அருங்கள். எதை அறுக்கும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்? பதனத்த அந்நியத்திக வ அனானியத்திக, ஒன்னில் 2 விஷக்கிருமிகள் இருக்கின்றன. அந்த 2 விஷக்கிருமிகளையும் நீ அறுத்து விடு. ஒன்று, நான் என்ற மமதை உன்னிடத்தில் இருக்கிறது அல்லவா, நான் என்ற அகங்காரம் உன்னிடத்தில் இருக்கிறது அல்லவா, அந்த மிருகத்தை அறு. பதனத்த அந்நியத்திக்க அவ அனானியத்திக்க. அனானியத் என்றால் நான் என்ற மமதை, நான் என்ற அகங்காரம் உன்னிடத்திலே இருக்கிறது. அது ஒரு மிருகம், அந்த மிருகத்தை அறு. வன்ஹர் பதனத்த அந்நியத்திக்க, நான் ஒருவன் இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னிடத்திலே இருக்கிறது. அது மமதை அல்ல, அகங்காரம் அல்ல. நான் ஒருவன் இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னிடத்திலே இருக்கிறது. அதுவும் ஒரு மிருகம், அந்த மிருகத்தையும் நீ அறுத்தறி. வன்ஹர் பதனத்த அந்நியத்திக்க வ அனானியத்திக்க, உன்னிடமுள்ள அனானியத் என்ற மமதை என்ற மிருகத்தையும் அந்நியத் என்ற நான் என்ற உணர்வு என்ற மிருகத்தையும் நீ அறுத்தறி. வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், இந்த நிலையில் இருக்கின்ற ஒன்னை எவன் கோபப்படுத்துகின்றானோ, இந்த நிலையில் வாழுகின்ற ஒன்னை எவன் இழிவுபடுத்துகின்றானோ, எவன் கீழ்த்தரமாக நினைக்கின்றானோ அவன் தான் மோசமானவன், அருள் பொறாதவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தின் மூலம் சிருஷ்டிகளில் ஹக்கை காணும் நிலையையும் ஹக்கிலே சிருஷ்டிகளை காணும் நிலையையும் எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறான். இது ஆத்மீகம், இது ஞானம், ஷரியத்தினுடைய விளக்கம் அல்ல, இது ஞான விளக்கம். அப்படியானால் என்ன கருத்து சகோதரர்களே? நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், உலமாக்களும் நிறைய இந்த ஆயத்தை எடுத்து பேசுவார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், என்னை வணங்குவதற்காகவே ஒழிய மனு வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். என்படி என்ன செய்யணும்? படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் சிருஷ்டிகள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் வந்துவிடுகிறது. யாராலும் செய்ய முடியுமா? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் என்றால் லா லியதஸவ்வஜூன், அவர்கள் திருமணம் முடிப்பதற்காக அவர்களை நான் படைக்கவில்லை.
வலா லியத்தஜிரூன், அவர்கள் வியாபாரம் செய்வதற்காக நான் அவர்களை படைக்கவில்லை. வலா லியுஸாஃபிரூன், அவர்கள் பிரயாணம் செய்வதற்காக அவர்களை நான் படைக்கவில்லை. வலா லியத்தகல்லமூன், அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதற்காக அவர்களை நான் படைக்கவில்லை. என்னத்துக்கு படைத்திருக்கிறேன்? வணங்குவதற்காக மாத்திரமே படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். உங்களுள்ள யாராவது என்னையும் சேர்த்து நாங்க வணங்கிட்டே இருக்கோமா? அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி, அல்லாஹ் சொல்வதன்படி நாங்கள் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் படைத்திருக்கிறான். வியாபாரம் செய்யக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது, கல்யாணம் முடிக்கக்கூடாது, பிள்ளைகள் பெறக்கூடாது, சந்தைக்கு போக முடியாது, சாப்பிட முடியாது, பிரயாணம் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். யாரால முடியும்? இந்த உலகம் ஓடுமா? உலகம் நடக்குமா? இந்த உலகத்தில் வணங்கிக் கொண்டே இருந்தால் ஒரு மனிதனால் வாழ முடியுமா? முடியாது. அப்படியானால் திருக்குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாகத்தான் நானும் நீங்களும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் திருமணம் செய்திருக்கிறேன், பிள்ளை குட்டிகள் பெற்றிருக்கிறேன். நீங்களும் திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றிருக்கிறீர்கள், வியாபாரம் செய்கிறீர்கள், நாங்களும் தொழில் செய்கின்றோம். அப்படியானால் ஒருவருமே உலகத்தில் அல்லாஹ் சொன்னதன்படி வாழ முடியாத நிலை இருக்கிறது. அதற்கு வழி என்ன? நீங்கள் திருமணத்தை வணக்கமாக்கலாம், தொழிலை வணக்கமாக்கலாம், சாப்பிடுவதை வணக்கமாக்கலாம், எல்லாத்தையுமே வணக்கமாக்கலாம். அனைத்தையும் நீங்கள் வணக்கமாக்கினால் நீங்கள் வணங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் வந்துவிடும். ஆகவே அனைத்தையும் வணக்கமாக்குவதற்கு வழி என்ன? இந்த சிருஷ்டிகளிலே, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே அல்லாஹ்வை பாருங்கள். நீங்கள் யாரை பார்த்தாலும் அல்லாஹ்வை பார்ப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அல்லாஹ்வை பார்ப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். யாருடன் பேசினாலும் அல்லாஹ்வுடன் பேசுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். யாருடன் வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ்வுடன் வியாபாரம் செய்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள். யாருடன் கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் அல்லாஹ்வுடன் கொடுக்கல் வாங்கல் செய்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள். யாருடன் இருப்பீர்கள்? அல்லாஹ்வுடன் நீங்கள் இருப்பீர்கள், அல்லாஹ்வுடன் நீங்கள் பேசுகிறீர்கள், அல்லாஹ்வுடன் நீங்கள் பழகுகின்றீர்கள். இந்த அர்த்தம் வந்துவிடும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அவுலியாக்கள், நாதாக்கள் என்று ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். அந்த இடத்திற்கு நாங்கள் போக தேவையில்லை, நாங்கள் கீழ்த்தரமானவர்கள் என்று நினைத்து நாங்கள் வாழக்கூடாது. அந்த இடத்திற்கு போவதற்கு தண்டித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சரியான ஈமான். அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே இல்லை. நாங்கள் என்று ஒரு கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிறோம். நானும் தான், நீங்களும் தான். ஒரு கருப்பு கண்ணாடி போட்ட காரணத்தினால் அல்லாஹ் வேறு, சிருஷ்டி வேறு என்ற அந்த வேற்றுமை மலத்தை சாப்பிட்டுக் கொண்டு அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் கருப்பு கண்ணாடியை கலர்த்தி பார்த்தால் எல்லாம் அல்லாஹ்வாக இருப்பதை எங்களால் பார்க்க முடியும். அவுலியாக்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பெரியாரிடத்திலே ஒருவர் போய் கேட்டாராம், எனக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தாருங்கள் என்று கேட்டாராம். அந்த பெரியார் சொன்னாராம், உனக்கு அல்லாஹ்வை பற்றி நான் சொல்லித் தருவதை விட கடலில் வாழுகின்ற மீன்களிடத்திலே போய் கேட்டால் அந்த மீன்களே உனக்கு சொல்லித் தரும் என்று சொன்னாராம். இவன் கடல் கரையோரம் வந்து நின்று கடலை பார்த்து, கடலில் வாழுகின்ற மீன் கூட்டமே, மீன்களே, எனக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்டானாம். கொஞ்சம் மீன் கடலில் உள்ளே இருந்து வெளியே தலையை நீட்டி அவனை பார்த்து சொன்னதாம், அல்லாஹ்வை பற்றி சொல்வதாக இருந்தால் அவன் பரிசுத்தமானவன், அவனை பற்றி சொல்லித் தருகின்ற நாங்களும் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும்.
நாங்கள் முழுக்காளிகளாக இருக்கிறோம். குளித்து சுத்தம் பெற்ற பிறகுதான் பரிசுத்தமான இறைவனை பற்றி நாங்கள் உனக்கு சொல்லித்தர முடியும். குளிப்பதற்கு தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதுவரையும் நாங்கள் தண்ணீரை காணவில்லை என்று அந்த மீன்கள் சொன்னதாம். இவனுக்கு அல்லாவை புரிந்து கொண்டான், அல்லாவை பற்றி விளங்கிக் கொண்டான். சிந்தனை பண்ணி பாருங்கள், மீன்களே நீரில் தான் வாழுகின்றன. தண்ணிக்குள் இருக்கக்கூடிய ஒரு மீன் கண்ணை திறந்து மேலே பார்த்தாலும் தண்ணிதான் தெரியும், கீழே பார்த்தாலும் தண்ணிதான் தெரியும், வலதில் பார்த்தாலும் தண்ணிதான் தெரியும், இடதில் பார்த்தாலும் தண்ணிதான் தெரியும். மீனை விடுங்கள், நாங்களே தண்ணிக்குள் முங்கிக் கொண்டு மேலே பார்த்தாலும் தண்ணிதான் தெரியும், கீழே பார்த்தாலும் தண்ணிதான் தெரியும், எந்த பக்கத்தில் பார்த்தாலும் தண்ணிதான் தெரியும். தண்ணீரில் வாழுகின்ற மீன் சொல்லுகிறது, நாங்கள் அசுத்தமாக இருக்கிறோம், முழுக்காளியாக இருக்கிறோம். தண்ணீர் கிடைத்தவுடன் குளித்து விட்டுத்தான் அல்லாவை பற்றி சொல்லித் தருவோம், தண்ணீர் கிடைக்கவில்லையே என்று வேதனைப்படுகிறது அந்த மீன். அப்படியானால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? தண்ணீரில் வாழுகின்ற மீனுக்கு தண்ணீர் தெரியவில்லை. அந்த மீன் தண்ணீரையும் ஹக்காகத்தான் நினைக்கிறது, ஹக்காகவே பார்க்கிறது, அல்லாஹ்வாகவே தண்ணீரையும் பார்க்கிறது. எப்போது தண்ணீர் என்ற ஒரு சாமான் எங்களுக்கு தெரிகின்றதோ அப்போது குளித்துவிட்டு சொல்லித் தருவோம் என்றது. தண்ணீரை அது காணவில்லை. அதே போல் தண்ணீருக்குள் வாழக்கூடிய மீனை போல் வாழ்பவர்கள் தான் அவுலியாக்கள். எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ்தான் தெரிவான். அவர்களை மஹப்பத்து வைப்பதன் மூலம், அவர்கள் சொன்ன வழியிலே நடப்பதன் மூலம் நாங்கள் அந்த நிலையை பெறலாம். எனவே சகோதரர்களே, இதை எதற்காக நான் சொன்னேன்? நாங்கள் படித்து ஓதி இபாதத்து செய்து இந்த நிலைகளை அடைவது ரொம்ப கஷ்டம். உங்களால படிக்க முடியுமா? வயது வந்தவர்களால, வயது போனவர்களால படிக்க முடியுமா? ஓத முடியுமா? கல்யாணம் திருமணம் செய்து பல குழந்தைகளை பெற்ற நீங்கள் இரவெல்லாம் நின்று வணங்கி இபாதத்திலே லயித்து காட்டுக்கு சென்று அல்லாஹ்வை அடைய முடியுமா? இல்லை. ஒரே ஒரு வழி மூலம் இந்த நிலையை நீங்கள் அடையலாம். அது என்ன? இந்த நிலையை அடைந்த நாதாக்கள், இந்த நிலையை அடைந்த அவுலியாக்களை நேசிப்பதன் மூலம், அவர்களை மஹப்பத்து வைப்பதன் மூலம் இந்த நிலை எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, அஜ்மீர் அரசர் கரீப் நவாஸ் ஹாஜா முஐனுத்தீன் சிஷ்தி நாயகம் அவர்கள் 90 இலட்சம் காபிர்களை இஸ்லாமாக்கிய ஒரு நாதா. இந்த உலக வரலாற்றிலேயே 90 லட்சம் காபிர்களை இஸ்லாமாக்கியது, முஸ்லிம்களாக ஆக்கியது ஹாஜா நாயகம் அவர்கள் ஒருவர் மட்டும்தான். 2 வாரத்திற்கு முன்னால இந்தியாவில் நடந்த ஒரு கேள்வி பதில், ஆங்கிலத்தில் நடந்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கூட அவன் கேட்கின்றான், கேள்வி கேட்கின்றவன், இந்தியாவிலே 90 லட்சம் காவிர்களை இஸ்லாத்திலே ஒரு பெரியார் இணைத்திருக்கிறார், சேர்த்திருக்கிறார். அந்த பெரியாருடைய பெயர் என்ன என்று கேட்டதற்கு ஒரு இந்து, ஒரு காபிர் ஆங்கிலத்திலே பதில் சொன்னான், ஹாஜா முஐனுத்தீன் சிஷ்தி என்று பதில் சொன்னான். வானொலியை, அதாவது டிவியை பார்த்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படியான மகான் 90 லட்சம் மக்களை இஸ்லாத்திலே சேர்த்தார்கள் என்றால் அவர்களுடைய பிரச்சாரத்தை கேள்விப்பட்டு இஸ்லாத்திலே சேர்ந்தவர்கள் 90 லட்சம் அல்ல, அது எத்தனையோ கோடி. ஹாஜா நாயகத்துடைய கையை நேருக்கு நேர் பிடித்து இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் தான் 90 லட்சம் மக்கள். அப்படியானால் கையை பிடிக்காமல் அவர்களுடைய போதனையை கேட்டு கராமத்தை கண்டு இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் எத்தனை கோடி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே. அப்படியான ஒரு நாதா அவர்களுடைய கந்தூரி அணித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தஆலா எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாலை
5 மணிக்கு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு அவர்களுடைய பேராலும் அவர்களுடைய மகன் ஹாஜா பஹருத்தீன் சிஷ்டி நாயகத்தினுடைய பேராலும் கொடியேற்றப்பட இருக்கிறது. வாப்பாவும் மகனுமாக இருந்தாலும் இருவரும் எதிரும் புரியுமானவர்கள். வாப்பா ஹாஜா நாயகம் அவர்கள் ஜமாலியத்திலே உள்ளவர்கள். ஹாஜா பஹருத்தீன் சிஷ்டி மகன் ஜலாலியத்திலே உள்ளவர்கள் என்றால் விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஜலாலியத் என்றும் ஜமாலியத் என்றும் 2 தன்மைகள் உண்டு. சிலரில் அவனுடைய ஜலாலியத்து மிகைக்கும், இன்னும் சிலரில் அவனுடைய ஜமாலியத்து மிகைக்கும். ஜலாலியத் மிகைத்தவர்கள் வேகமாகத்தான் இருப்பார்கள், கோபம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். எதை சொன்னாலும் உடனே அது நடக்கும். அப்படியான தன்மை. ஜமாலியத் என்றால் அழகு, சாந்தம், அமைதி என்ற தன்மை. இது ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி நாயகத்தில் அல்லாஹ்வுடைய ஜமாலியத் என்ற தன்மைகள் மிகைத்திருந்தன. ஆகவே அவர்கள் சாந்தமாகத்தான் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஹாஜா பஹருத்தீன் சிஷ்டி அவர்களுடைய மகனார் அல்லாஹ்வுடைய ஜலாலியத்து மிகைத்த மனிதர். அதனால் அவர்களிடத்திலே சாந்தத்தை எதிர்பார்க்க முடியாது. எந்த நேரமும் கோபம், ஆத்திரம், ஆவேசம், அப்படியான ஒரு தன்மையிலே ஹாஜா பஹருத்தீன் சிஷ்டி வாழ்ந்திருக்கிறார்கள். அஜ்மீருக்கு போனவர்களுக்கு தெரியும். நான் போனதினால் அதை நேரே பார்த்திருக்கிறேன். ஹாஜா நாயகம், ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி நாயகம் அடக்கப்பட்டு ஒரு 10 அடி தூரத்திலேதான் அவர்களுடைய மகனார் ஹாஜா பஹருத்தீன் சிஷ்டி அடக்கப்பட்டார்கள். ஹாஜா நாயகத்தினுடைய ஜியாரத்துக்கு வந்த யாரோ ஒருவன் தவறுதலாக மகனார் அடக்கப்பட்ட இடத்தடியே சலம் கழித்து விட்டான். உடனே அவன் அவ்விடத்திலேயே மௌத்தா போயிட்டான். ஏன்? அவர்கள் ஜலாலியத்து மிகைத்தவர்கள், தாங்க முடியாது. உடனே மௌத்தாகி விட்டான். பாப்பா சொன்னார்களாம் மகனுக்கு, மகனே நீ இங்கே இருக்கக்கூடாது, சனங்கள் அதிகமாக வரக்கூடிய இடம் இது. புத்தி உள்ளவன் வருவான், புத்தி இல்லாதவன் வருவான், பக்குவப்பட்டவன் வருவான், பக்குவம் இல்லாதவன் வருவான், விஷயம் தெரிந்தவன் வருவான், தெரியாதவன் வருவான், தவறு செய்வான் மனிதன். அதை மன்னிக்கக்கூடிய மனநிலை உள்ளவர் தான் இப்படியான இடத்திலே இருக்க வேண்டும். நீ ஜலாலியத்து மிகைத்தவராக இருக்கிறாய், இங்கிருந்து நீ போய்விடு என்று கட்டளையிட்டார்கள் தகப்பனார் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி. மகனார் அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறி அங்கே அடங்கப்பட்டிருந்தார்கள். அங்கேயும் ஒருவன் தவறுதலாக போய் மலங்கழித்து விட்டான். அவனும் அந்த இடத்திலே மௌத்தாகி விட்டான். பாப்பா சொன்னார்கள், மகனே இந்த இடமும் உனக்கு சரி வராது. சர்வார் என்று ஒரு இடம் இருக்கிறது, மலை. அந்த மலை உச்சியிலே சென்று நீ அடங்கப்படு, அங்கே போயிரு. பக்குவப்பட்டவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள் மாத்திரமே கஷ்டப்பட்டு உன்னை சந்திக்க வருவார்கள். அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். ஆகையினால் மலை உச்சிக்கு போ என்று கட்டளையிட்டார்கள். ஹாஜா பஹருத்தீன் சிஷ்டி அங்கிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலே, அஜ்மீரில் இருந்து சர்வார் 40 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. அங்கே சென்று ஒரு மலையிலே ஏறி மலை உச்சியிலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள் ஹாஜா பஹருத்தீன் சிஷ்டி. அப்படி ஜலாலியத்து மிகைத்தவர்கள். இவர்கள் ஜமாலியத்து மிகைத்தவர்கள். ஜமாலியத்து மிகைத்தாக்கள் எதையும் செஞ்சு கொள்ளலாம், ஒன்றும் தண்டிக்க மாட்டார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் சொல்லியும் இருக்கலாம். இந்தியாவிலே நாகூர் நகரிலே ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். நாகூருக்கு பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கிறது. அதாவது ஹாஜா சிஷ்டி, அலாவுத்தீன் சிஷ்டி, அவருடைய ஊருடைய பேர் எனக்கு ஞாபகம் வரவில்லை. ஹாஜா அலாவுத்தீன் சிஷ்டி பாப்பா ஊரிலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். நாகூர்ல ஒரு கள்ளன் இருந்தான். அவனுக்கு வேலை என்னன்னா ஒவ்வொரு நாளும்
ஷாவுல் அமீது நாயகத்துடைய தர்காவில் இருக்கிற பல்பில் ஒன்றை களவெடுத்து வித்து போட்டு அன்றைக்கு சாப்பிட்டுக்குவான். ஒரு நாளைக்கு ஒரு பல்பு களவெடுப்பான். இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பாப்பாவூருக்கு போனான். ஹாஜா அலாவுதீன் சிஷ்டி நாயகத்துடைய தர்காவுக்கு போனான். அங்கே ஒரு பல்பை களவெடுத்தான். பல்பை கழட்டி கையில் எடுக்க 2 கண்களும் பொட்டையாகிவிட்டன. அவனுக்கு ஆத்திரம் வந்துச்சு. என்ன மனுஷன் நீங்க? நான் ஷாவுல் அமீது பாதுஷாவுடைய இடத்துல எத்தனை வருஷமா ஒரு நாளைக்கு ஒரு பல்பு வீதம் களவெடுத்து தான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். அவங்க எனக்கு ஒன்றும் செய்யல. நீங்க இப்படி என்ன கண்ணை குருடாகி போட்டீங்களே, நீங்க என்ன மனுஷன் என்று ஏசி போட்டு இவன் வந்தான். நாகூருக்கு வந்து ஷாவுல் அமீத் பாதுஷாவுக்கு முன்னால் என்று சொன்னான், நாயகமே நீங்க தான் ஒளியா, நீங்க தான் மனுஷன். இந்த வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு பல்பு வீதம் எத்தனை வருஷமாக உங்களுடைய தர்காவிலே நான் பல்புக்கள் களவெடுத்து வந்திருக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை. இந்த ஹாஜா அலாவுதீன் சிஷ்டி பாப்பாவூரி என்ன மனுஷன் ஒரே ஒரு பல்பை களவெடுக்க என்னுடைய 2 கண்களையும் பொட்டையாக்கி போட்டாரே என்று வேதனையுடன் சொன்னானாம். அன்று அவன் உறங்கினான். கனவிலே ஷாவுல் ஹமீத் பாதுஷா தோன்றி, நான் ஜமாலியத்திலே உள்ளவன், அவர் ஜலாலியத்திலே உள்ளவர். ஆகையினால் அங்கு நீ ஒரு துரும்பை எடுத்தாலும் நிச்சயமா உனக்கு தண்டனை கிடைக்கும். நீ இங்கு எதை எடுத்தால் கூட உனக்கு தண்டனை கிடைக்காது என்று ஷாவுல் அமீத் பாதுஷா நாயகம் சொல்லிவிட்டு, நீ நான் சொல்றேன் அவருக்கு உண்ட கண் பார்வையை தரும்படி நான் அவருக்கு சொல்றேன். நீ அந்த இடத்துல போய் பல்ப் ஒன்றை கொடுத்து போட்டு, நான் செய்தது தப்புத்தான், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வா என்று சொன்னார்களாம். அதன்படி இவன் போய் சொல்லி அந்த இடத்திலே அவனுக்கு கண் பார்வை திரும்பி வந்தது. இது ஜலாலியத். காஜா மொயினுத்தீன் சிஷ்டி நாயகத்துடைய மகன் காஜா பஹருத்தீன் சிஷ்டி ஜலாலியத். எந்த அளவுக்கு காஜா மொயினுத்தீன் சிஷ்டி நாயகத்துடைய தர்கா இருக்கிறதே, அதை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அங்கு தேர்ந்தெடுக்கி முறை வண்ணப்படி ஒவ்வொருவரும் அந்த தர்காவை திறந்து அந்த சாவியை வைத்துக் கொள்வார்கள். 5 நாள் 10 நாள் ஒரு ஆளுகிட்ட இருக்கும். பிறகு அந்த சாவி மாறிவிடும், மற்றவரிடத்திலே மாறிவிடும். இப்படியே அவர்கள் செய்வார்கள். ஒரு நாள் காஜா பஹருத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்கள் ஒரு வீட்டில் இருந்த காஜா நாயகத்தினுடைய அந்த தர்கா திறக்கிற சாவியை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய தர்காவில் வைத்து விட்டார்கள். இவன் காலையில 4 மணிக்கு தர்கா திறக்கணும். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நிற்பார்கள். வீட்டுக்காரன் சாவியை வச்சு இடத்துல போய் பார்த்தான், சாவியை காணல. தேடி தேடி பார்த்தா ஒரு இடமும் கிடையாது. இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிக்கொண்டு தர்காவை திறங்கள் என்று கத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. ஒரு நாள் கழிந்து விட்டது. பெரும் பிரச்சனை. கடைசியிலே ஹாஜா பஹருத்தீன் சிஷ்டி சொன்னார்களாம், அவருடைய கனவிலே தோன்றி, நீங்கள் தர்காவில் நடந்து கொள்ற முறப்புல, அதனால ஆத்திரப்பட்டு அந்த சாவியை எடுத்துக்கொண்டு வந்து எந்த தலைமாட்டில் வச்சிருக்கேன், வேணுமெண்டா வந்து எடுத்துக்கிட்டு போங்க. இதற்கு பிறகு யாரும் தர்காவிலே தர்கா ஜியாரத்துக்கு வார மக்களை வேதனைப்படுத்தி நடந்து கொள்ளக்கூடாது. அன்பாக பண்பாகத்தான் அவருடன் பழக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த சாவியை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஜலாலியத் மிகைத்தவர்கள். எனவே நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த 2 நாவாக்களும் ஒருவர் ஜமாலியத் மிகைத்தவர், ஒருவர் ஜலாலியத் மிகைத்த 2 நாவாக்களுடைய கந்தூரியை நாங்கள் நடத்தப் போகின்றோம். கடந்த 12 ஆண்டுகளிலும் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கி சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு உதவியது போல இந்த வருஷமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு அவர்களின் பெயரால் கொடியேற்றி வைக்கப்படும். தொடர்ந்து 10 நாட்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறும். டிசம்பர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா கந்தூரி நடைபெறும். கடந்த 15ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் தொண்டர் பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 3ஆம் தேதி வரையும் தான் தொண்டர்கள் பதிவு செய்யப்படுவார்கள். 600 தொண்டர்கள் இந்த வருடம் சேர்க்கப்பட இருக்கிறார்கள். நீங்கள் கடைசி கட்டத்தில் தொண்டராகலாம் என்றிருந்து
அந்த சந்தர்ப்பத்தை, அந்த பாக்கியத்தை இழந்து விடாமல் முன்கூட்டியே நீங்கள் தொண்டராகிக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.